சொல்வார்கள். உடல் அறிந்த நரி எங்கே செல்லும், புகைக்குத்தான் செல்லும். இவர்கள் புகழ் புலப்படி தேவர்கள். அவன் அடித்தது மட்டும் இல்லாமல் உங்களை எடுத்து மட்டும் அவன் பெற்று துரத்து வருவானை ஆத்மாத்மணி நான் போய் அவனை தட்டி தூக்கி வர, நீ பயப்படாத. ஏய் தீனிய, அங்க இன்னொரு பார்சல் வச்சு இஸ்தல்ல என் காதல போய் முணுன்னு சொல்லலாம். எதுக்கு வந்துடும் நம்ம நம்மளுக்கு எதிராளி என்ன கேட்கணும்? ஆடா தொடப்ப கட்ட தேவலோகத்துல இருக்கிற தேவந்த நாட்ஸ் போட்டுக்கிறாரு. தைரியத்தை காட்டு போடு. கெவுரி எந்திரனா கெவுரி எந்திரம்னா அப்புறம் கம்பு எந்திரம்னா தேவ இந்திரா. நீ நான் பின்னாடி வந்துறியா? பின்னாடி வென்றாவா தேவ இந்திரா. ஐயா தேவ இந்திரையா, அடா தேவ இந்திரா. செம்ம பொருள் கொடுத்த நான் அப்படியே ஆளடி புட்டா பாரு. ஆளடி எனக்கு தெரியும். உன்னுடைய பலம், உன்னுடைய விவேகம் எனக்கு தெரியும்டா. அவன் எப்படி அடிச்சு கூட்டான், எப்படி நான் கோபமா கூட்டான். அதான் எப்படி இன்னும் குசுன்னு குடிச்சேன். அதே தேவையான கூட்டங்க போங்க. ஒரு தடம் ரெண்டு தடம் ஒரு பேச்சுட்டுமா பேச்சுட்டு போத்திக்கணும். 10 கிலோ பத்துக்கணும் போத்திக்கலாம். வெடிஞ்சா கிடைக்காது, வாங்கிக்கிறோம் வாங்கிட்டு இருக்கோம். நாங்கள் யார் தெரியுமா? பாதாளபுரி கோட்டையை ஆளக்கூடிய பாதாளபுரி கோட்டையை ஆளக்கூடிய மாயாசுரன் தம்பி மெட்டலேஸ்வரன் வந்துக்கிறாங்க. மெட்டலாசுரனா மடலேஸ்வரன் வந்திருக்கிறார். எதுக்கு வந்திருக்கீங்க? உதவாங்கி உன் சிரசை அழைத்துக் கொண்டிருக்கின்றது. நாம் ரத்தினோ பரந்திய மணிமகனோ அது என் கருத்திலே வர வேண்டும். உன் கருத்தில் இருக்கின்ற வீர வஜ்ராயுதோ அதுவும் என் கருத்தில் ஒப்படைத்து நீ எனக்கு அடிமையாக வேண்டும். துணைந்து பரிதவன் பகரமுத்தாளி வாழ்க்கை அந்தரத்திலே அமைந்து கொடுக்கிறான். இந்த இடத்திற்கு வந்ததை என்னிடத்திலே தகவல்களை பேசியதை நீ செய்திருந்தால் என் பாதத்தில் விழுந்தால் உயிர் பிச்சை. நாங்களாவது உன் பாதத்திலாவது விழுவதாவது வேண்டுமென்றால் சொல். உன் காலிலே விழுந்து விட்டு ஓடி விடுகின்றோம். அப்படி என்றால் உன்னிடத்தில் வெளுக்க உனக்கு எனக்கு சமர். அவர்களை யார் வெற்றி செய்கிறார்களோ தோல்வி கண்டவர்கள் வெற்றி கண்டவருக்கு அடிமை என்பது சபை கொடுக்கிறார்.
செம்பியாடி மேய் கூட நாய் கடை மாதிரி நீடா செம்பியாடி மேய்க்கு போற சத்தியமா அத ஊத்துறதே ஏய் உன்னோட வந்தாலே உன் தலைவன் கரத்தினால் மாண்டு மடிந்து வந்தான் சேத்பட்டு போயிட்டாரு பக்கத்துல போலூர் போட்டுருப்பாரு செத்துட்டாரு அவனை கொஞ்சமாக முன்னையே கொண்டு குவித்திருக்கு ஏன் தெரியுமா விட்டுருக்க ஏங்க பிளட் வாங்கி மொட்டை அடிச்சு வழி தானே ஏய் எதற்காக கூட விட்டுருக்க இறந்தாடிய மதிலேஸ்வரன் அவன் இறந்த செவி ஒரு அண்ணன் மாயா துறைக்கு யாரா சொல்றது நீதான் போய் சொல்லணும் சொல்லிதான் நான் லீவ் போட்டுருப்பேன் நான் சொல்லிடுறேன் சாவு செய்ய சொல்றவங்க இதுல விட்டுருங்க ஓடு வர்றா நானும் உங்க தம்பி அந்த தேவலோகம் புறப்பட்டீங்க ஐயா அந்த தேவலோகத்துக்கு சென்ற பிரகாரம் அந்த தேவேந்திரனுக்கு உங்க தம்பிக்கு சரியான யுத்தம் அந்த யுத்தத்துல அந்த தேவேந்திரன் உங்க தம்பியை மாட்டி கொண்டுட்டாங்க ஐயா எனது தம்பி உஜவள பிராக்கிரமான தம்பி பல மிகு எனது தம்பி உஜவள பிராக்கிரமான தம்பி கலைவள தம்பி 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 பேரும் துணையா விடக்கூடாது எப்போது புறப்படுகிற கொண்டோடலாம் அந்த இந்திரனை
மாயாசுரா, உன்னுடைய தம்பி தேவலோக சென்றார் அல்லவா? தேவ இந்திரனை சிறைப்பிடிக்க வேண்டும் என்று சிறைப்பிடிக்க வேண்டும் என்று நீ உரைத்த வார்த்தையை கேட்டு புறப்பட்டானே தம்பி. புறப்பட்டு சென்ற என் தம்பியை நீங்கள் கொண்டு விட்டான். ஆகையால் வழி செல்வதற்காக புறப்படுகிறேன். இப்போது நான் கொண்டு விடலாம். எங்க அந்த தேவ இந்திரனை பழிவாங்குவதற்காக நீ புறப்படுகிறாய். நாராயண நாராயண. எத்தனையோ வரம் பெற்றார்கள். அப்படி வரம் பெற்றவர்கள் உன்னுடைய தேவனுக்கு அத்தனை பேர்களும் வழிபட்டார்கள். இப்படி சென்றால் அந்த தேவ இந்திரனை உன்னால் சிறைப்பிடிக்க முடியுமா? ஏன் முடியாது? முடியாது. நீ வரம் பெற வேண்டும். வரம் பெற வேண்டுமா? நாரதா, நீ சொன்ன பிரகாரம் ஒருவேளை நான் வரம் பெற்று விட்டால் யார் இப்போது நோம் இருப்பது? யார் இந்த வரம் பெறுவது? நீ வணங்குகிறாயே அந்த மாகாளி அம்மன். ஆமாம். அந்த அம்மனிடம் வரம் பெற வேண்டும். ஓ, அம்மன் இந்த வரம் பெற்று விட்டால் எனக்கு ஒரு கண்ணும் தெரியாது. நான் சென்று அவன் வணங்கலாம். சரி, நான் இந்த வரம் பெற வேண்டாம். நாகாவரம். நாகாவுடன் போகாத செல்வம். இப்படிப்பட்ட வரத்தை உடைய தாயாருக்கு சொன்னார்கள். ஆனால் அந்த வரம் பலிக்கவில்லை. வலிக்கல. புதிதாக ஒரு வரம் என்ன வரம்? 7 கடலுக்கு அப்பால் திருப்பார்கடல். 7 கடலுக்கு அப்பால் திருப்பார்கடல். திருப்பார்கடலிலே ஒரு வட்டப்பாறை. வட்டப்பாறை. அந்த வட்டப்பாறையிலே ஒரு ஆலா விருட்சகம். ஆலவற்றை சைலண்ட். அந்த ஆலா விருட்சத்திலே ஒரு பொந்து. அந்த ஆல விருட்சத்தில் ஆலவற்றத்தில் ஒரு பொந்து. பொந்து. அந்த பொந்திலே உயிராகப்பட்டது பச்சைக்கிளியாக இருக்க வேண்டும். ஒரு பச்சை கிளியிலே இப்பேற்பட்ட வரத்தை பெற வேண்டாம். தகுந்த நேரத்தில் ஓடி வந்தாய், உபாயம் கூறிவிட்டாய். நீ புறப்படு. புறப்படு. அம்மா, நாராயண நாராயண. புறப்படுகிறேன். இப்போதே மாகாளி வருவதற்காக. மகாளி தாயே